கட்ட பஞ்சாயத்து நடத்தி பட்டியலின சகோதரர்களை அடகு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற திருமாவளவன் நேற்று கொஞ்சம் உளறி இருக்காரு. சங் பரிவார்களை தமிழகத்தில் கால் ஊன்ற விடமாட்டோம், இது சமூக நீதிக்கான மண். ஃபர்ஸ்ட் உனக்கு பிளாஸ்டிக் சேரை பிளாஸ்டிக் சேரை தவிர வேறு எதுவும் கொடுக்கறது கிடையாது உனக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்றை ஒழுங்காக உட்கார வைக்கிறாங்களான்னு பாரு, அப்புறம் நீ எங்களை கால் ஊன்ற விடுவதை பற்றி பேசும். அப்புறம் சமூக நீதிக்கான மண், எது சமூக நீதிக்கான மண்? வேங்கவேல் பக்கம் போயிடாது, கையில் செருப்போட காத்துட்டு இருக்காங்க அங்கே, உள்ள வந்துடாதீங்க ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த சமுதாய இன மக்களை மலத்தை கலந்த தண்ணீரை குடிக்க வச்சிருக்கானுங்க. அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை, அவங்க உட்காந்து கதறிட்டு இருக்கானுங்க. நீங்கள் சமூக நீதி பேசிட்டு இருக்கீங்க. எது சமூக நீதி? உன் கட்சி கூட்டணியில் ஜாதியை பத்தின வேட்பாளர் நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க சமூகத்தை அவங்க கூட்டணி தலைவர்கிட்ட கேளம் போயிட்டு உனக்கு ஒரு தொகுதியை போயிட்டு தென் மாவட்டங்களை கேட்டு நின்று வாங்க பார்ப்போம். உனக்கு கொடுத்த கட்சியை காங்கிரஸ்காரனுக்கு பறி கொடுத்துட்டு உட்காந்துட்டு மிரட்டினதை கேட்டு நீ சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்க. இன்னொன்று சங்க பரிவார்களை கால ஊன்ற விட மாட்டோம், நாங்கள் காலை ஊனிட்டோம். எங்கே ஊனிட்டோம் தெரியுமா? ஒரு காலை திராவிட சனியின் தலையிலையும், இன்னொரு காலை பிரிவினைவாதம் பேசிட்டு பார்த்தீங்களா, சாக்கடை பண்டிகள் அது தலையிலையும் காலை ஊனி தான் நின்றுட்டு இருக்கோம். எங்கள் கால் நிற்க போய் நீங்கள் உள்ள அமைங்கிட்டு இருக்கீங்க, அதனால கதறிட்டு இருக்கீங்க. இல்லை இன்னொன்று, வலதுசாரிகள் வலதுசாரிகள் உள்ளே வந்தால் உத்தரப்பிரதேச ஆயிரும் அப்படின்ட்டு. இந்த கதை எத்தனை நாள் ஓட்டுவீங்க? இந்தியாவில் பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டியலின சகோதரர்களாகட்டும், இல்லை எந்த சகோதர பெண்களாகட்டும், கிராமத்தில் உள்ளவங்க மத்தியில் பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமங்களில் காலை கடன்களில் பெண்கள் தாய்மார்கள் முடிக்கிறதுக்காண்டி ஒன்று இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க, இல்லை இருட்டுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கொடூரமான நிலைமை சுதந்திரம் வாங்கினதுலேருந்து காங்கிரஸ் ஆட்சி வரை இருந்துச்சு. இவங்க சொல்கிறாங்களே வலதுசாரிகளை கால் ஊன்ற விட மாட்டோன்ட்டு. அந்த வலதுசாரிகள் மத்தியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களும் தாய்மார்களும் காலைக்கடன் முடிக்க காட்டுக்கு செல்வதை தடுத்து வீட்டிலேயே கழிவறை கட்டி கொடுத்தது யாருன்னா இந்த வலதுசாரிகள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். ஜல்ஜீவன் திட்டப்படி வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுத்தது யாருன்னா இந்த மத்திய அரசு பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வீடு தண்ணி வந்துச்சு. அது வரைக்கும் தலையில் குடத்தை தூக்கி தெருத்துருவா சுற்றிட்டு இருந்தாங்க. பயங்கரவாதிகள் வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அகற்றப்படுவார்கள், பிரிவினைவாதிகள் தீகாருக்கு அனுப்பப்படுவார்கள். அதுதான் இவங்களுக்கு பயம். ஏன்னா இவனுங்கெல்லாம் பிரிவினை பேசி பிரிவினைவாத சக்திகிட்ட, தேச துரோக சக்திகிட்ட காசு வாங்கி பழகி போயிட்டானுங்க. சங்க பரிவார்களுக்கும் முக்கால் லுங்கி முழு அங்கி பின்னாடி போடுற இந்த பண்டிகைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் தேசம் நல்லா இருக்கணும், தேசம் முன்னேறணும்னு நினைப்போம், தேசம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த அங்கிக்கு போகிற பின்னாடி, அங்கிகள் பின்னாடி போகிற பண்டிகைகள் என்ன நினைக்கும்? தேசம் நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடாது, எப்படியாவது தேசத்தை கூறு போட்டுறணும், தேசத்தை பங்கு போட்டுறணும், தேசத்தை உருப்படாமல் பண்ணிடணும், கஞ்சா கடத்தணும், கள்ளக்கடத்தல் செய்யணும். என்ன பார்த்துருப்பீங்க கேரளாலெல்லாம் பொதுவாகவே இந்தியாவில் அதிக அளவு கள்ளக்கடத்தல் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் தூக்கி பிடிக்குதே அந்த முக்கால் அங்கிகள் பண்ணுறது தான். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறானுங்க வலதுசாரிகள் கால் ஊன்றுன்ட்டு. வலதுசாரிகள் காலை ஊன்றட்டும். இந்த மாதிரி தேசத்தை துண்டாடும், தேசத்தை பிளவுபடுத்தும் தீய சக்திகளை நாசமாக்க வலதுசாரிகள் வந்துதான் ஆக வேண்டும். சங்க பரிவார்கள் காலை ஊன்றித்தான் காலை ஊன்றிட்டு சொன்ன மாதிரி ஒரு கால் திராவிட சனிய மேலே, இன்னொரு கால் பிரிவினைவாத பண்டிகை தலையிலிருந்து காலை வச்சு ஊனி நிற்கிறோம். இன்னும் அழுத்தமாக நிற்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்குகளை ஏப்ரல் 23 நீங்கள் போடுறதுல தான் இருக்குது. தயவு தப்பித்தவரை கூட இந்த மாதிரி பிரிவினைவாத சக்தி போட்டு தமிழகத்தை படுகொலியில் தள்ளி விடாதீர்கள்.